நீலவானோடு நீந்துகின்ற வெண்ணிலா நான் வரைந்த பாடல்கள் நீலம் பூத்த கண்ணீலா வராமல் வந்த என் தேவி நீலவானோடு நீந்துகின்ற வெண்ணிலா. இந்த பாட்டு வந்து டியூன் அது வேற மாதிரி, அது வேற ஒரு ஃபீல். கமல் சாரோட அழகு, பாலு சாரோட பாடுற விதத்தோட அழகு, அதெல்லாம் அப்புறம் ஸ்ரீதேவியோட அழகு. ஆன் த ஹோல் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் எல்லா பாட்டுமே ஒரு வந்தனமாக இருக்கட்டும், வாழ்வை மாயமாக இருக்கட்டும், ஏ ராசாவே இருக்கட்டும், அதில் வந்து எல்லா ஜானர் தேவி இது எல்லா ஜானர்லேயும் அந்த படத்தில் பாட்டு வந்து எல்லா பாட்டுமே ஒவ்வொன்றும் ஒரு விதம். அதாவது அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி, சீனுக்கு தகுந்த மாதிரி பாட்டு. ஐ திங்க் ரொம்ப ரேர் காம்பினேஷன், அந்த மாதிரி அமையிறது கஷ்டம். அது அஃப்கோர்ஸ் அண்ணா இருக்கும்போது அது வந்து அவர் எப்போவுமே ரொம்ப ஆக்டிவ், வெரி வைப்ரண்ட் அவர். இப்போவே அப்போ எப்படி இருந்திருப்பான்னு யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா. நானும் நீயும் நாளைதான் மாலை சூடலாம், வானம் பூமி யாவுமே வாழ்த்து பாடலாம், விழியிலே கோபமோ விரகமோ தாபமோ, விழியிலே கோபமோ விரகமோ தாபமோ, ஸ்ரீதேவியே என்னாவியே எங்கே நீ அங்கே நான். நீலவானோடையில் ஒரு சங்கதி பாடிருப்பாரு. ஆமா, இது எடுத்தாச்சு. அது வந்து ஒரு நமக்கு மியூசிக் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது ஒரு 2 சுரம் இப்படி மாறுற மாதிரி இருக்க, ரொம்ப டீப்பாக மியூசிக் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இது பாடிட்டு அவசரமாக அவர் ரெக்கார்டிங் போயிட்டார். போனதும் வேறு ரெக்கார்டிங் இருக்குல்ல, நான் ஷூட்டிங் இருக்குது, அதனால் இது ரஃப் ட்ராக்காக ஷூட்டிங்க்கு மட்டும் வச்சுக்கோ, இந்த பாட்டை நான் வந்து மறுபடியும் பாடி காட்டுறேன், நீ மாத்திரேன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டான். கடைசியில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு டைமே கிடைக்கல. அவரும் பிஸி, நானும் பிஸி, இப்படி போனதுனால அது மறுபடியும் ரீமிக்ஸ் பண்ணலை. ஒவ்வொரு கச்சேரியில் பாடி முடிச்ச பாவிப்ப அப்படி விட்டுட்டான். அவ்வளோ உரிமையாக திட்டக்கூடிய ஒரு ஆள், ரொம்ப அன்பான அந்த அந்த தொழிலில் இருக்கக்கூடிய சின்சியாரிட்டி அவர் மாதிரி